ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு சூட்கேஸ் மாட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையில் வந்து சென்னையில் அதாவது வந்து துறைப்பாக்கம் பகுதியில் வந்து காலையில் 6:30க்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெட்டி ஒன்று கிடக்குது, அதாவது சூட்கேஸ் இருக்குது. அந்த சூட்கேஸ் வந்து பொதுமக்கள் பார்க்கும்போது வந்து அதில் வந்து இரத்தக்கரை வந்து இருக்குது. உடனே தான் சந்தேகம் அடைந்த பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸாரும் உடனே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது வந்து பெட்டியில் வந்து ரொம்பவே இரத்தக்கரை இருக்குது. உடனே தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு பெண்ணோட சடலம் ஒன்று இருக்குது. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண் யார் என்ன அப்படிங்கிறத வந்து விசாரணை தொடங்குதாங்க. அதுக்குள்ள வந்து என்னென்னா, அந்த பெட்டி அதாவது சூட்கேஸில் வந்து பெண்ணோட கை மற்றும் காலில் வந்து முறிக்கப்பட்டிருக்குது. அந்த பெண்ணோட வயசு வந்து ஒரு 30க்கு மேல் இருக்கும் அப்படிங்கிறதையும் போலீஸார் கெஸ் பண்ணுறாங்க. கெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து இந்த தகவலை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரிரு நாளில் வந்து எதுவும் வந்து பெண் வந்து காணாமல் போயிருக்குதா 30 வயசுக்கு மேலே அப்படிங்கிற தகவலையும் எடுக்கிறாங்க. இப்படி டீட்டெயில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து அதே துறைப்பாக்கம் பகுதியிலே வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தன்னோட பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேர் தான் தீபா. அவங்களும் இந்த பெட்டியில் இருந்தவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். உடனே தான் போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேஸை வந்து உடனே வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த தீபா இருக்காங்கல்ல, தீபாவோட சகோதரர் உதவி என்னன்னா, அவங்க வந்து தீபாவை காணுன்னோடனே வந்து அவரோட ஃபோனில் வந்து இந்த தீபாவோட செல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அதே துறைப்பாக்கம் பகுதியில் வந்து லொக்கேஷன் காட்டியிருக்கு. உடனே தான் போலீஸார்ட்டையும் அந்த டீட்டெயில் கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸார் உடனே அங்கே உள்ள பகுதியில் வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அதில் வந்து மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போடுறது வந்து பதிவாயிருக்கு. உடனே தான் மணிகண்டனையும் வந்து கைது பண்ணுறாங்க. இந்த மணிகண்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவர். சென்னைக்கு வந்து வேலை தேடி வந்திருக்கிறாரு. இங்கே வந்து இவர் வந்து அவரோட அக்கா மாமா வீட்டில் வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சென்னையில் வந்து ஒரு 2 மாதமாக வந்து ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க அக்கா மாமா வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக வந்து ஒரு 3 நாள் வந்து வெளியூர் போயிருக்கிறாங்க. மணிகண்டன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு செக்ஸ் ஒர்க்கரை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தீபா. இவங்களுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, வெள்ளத்தாய் அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஏன்னா செக்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால வந்து அவங்களோட ஒரிஜினல் பேர் சொல்லாமல் வெள்ளத்தாய் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அறிமுகமாகியிருக்காங்க. இவங்க அன்னைக்கு அதே மாதிரி வந்து மணிகண்டன் அழைத்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பேசின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்லையும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, தீபா வந்து மணிகண்டன்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து காசு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரேட்டு பேசியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கேட்கும்போது வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டவுடனே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு வாக்குவாதமாகி அது வந்து சண்டை ரொம்ப அதிகமாகிருக்கு. உடனே தான் ஆத்திரத்தில் வந்து மணிகண்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டில் இருந்த சுத்தியில் எடுத்து தீபா தலையிலே அடிச்சிருக்கிறாங்க. அடித்தோடனே சம்பவ இடத்துலேயே வந்து தீபா அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. உடனே தான் பயந்த மணிகண்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுன்னு தெரியாமல் அங்கேயே சுற்றிட்டு வந்திருக்கிறாரு. உடனே தான் என்ன பண்ணியிருக்காரு, பெருங்குடியில் போய் ஒரு பெரிய சைஸ் சூட்கேஸ் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சூட்கேஸ்குள்ளே வந்து தீபாவோட உடலை வந்து வைக்கிறாங்க. அப்போ தீபாவோட உடல் அதுக்குள்ளே போகலை அப்படின்னோடனே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்களோட கையை காலை வந்து அதே சுத்திலால் அடித்து அந்த பெட்டிக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதிகாலையில் 3:30க்கே வந்து வீட்டில் இருந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து, அதாவது மணிகண்டன் வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டரில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்த வாசல்லே வந்து தீபாவோட உடல் அந்த பெட்டியோட சேர்த்து போட்டு இவர் வந்திருக்கிறாரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே தான் வந்து மணிகண்டனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் விசாரணையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு மணிகண்டன் அப்படின்னா, தீபா வந்து அடித்து கொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூளையை எடுத்து நான் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுட்டேன் இப்படின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் வந்து சொன்ன உடனே போலீஸார் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே திக்குனாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இவர் ஒரு சைக்கோ மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.